அன்புள்ள Girias, இது நம்ம ஃபேமிலி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். காசாவில் பட்டினிச் சாவுகளின் ஓலங்கள் ஒரு பக்கம் உலகத்தின் மனங்களை ரணமாக்கிக் கொண்டிருக்க, இஸ்ரேலின் குண்டுவீச்சுகளால் குழந்தைகள் துடிதுடித்து கொல்லப்படுகின்ற காட்சிகள் இரத்தத்தை உறைய வைத்துக் கொண்டிருக்க, நேற்றைய தினம் ஐநாவில் வெளியாகியுள்ள ஒரு அறிக்கை மனங்களை என்னவெல்லாமோ செய்து கொண்டிருக்கின்றது. கடந்த வருடம் அக்டோபர் 7 இஸ்ரேல் மீது ஹமாஸ் மேற்கொண்ட தாக்குதலின் போது ஏராளமான இஸ்ரேலிய பெண்கள் ஹமாஸ் ஆயுததாரிகளால் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்த அதேவேளை இறந்த பெண்களின் உடல்கள் கூட பாலியல் ரீதியிலான வன்முறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டதாக அந்த ஐநாவின் அறிக்கை கூறுகின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி செக்ரட்டரி ஜெனரல் ஆன் செக்சுவல் வயலன்ஸ் இன் கன்ஃப்ளிக்ட் என்கின்ற சிறப்பு பிரிவு இந்த வருடம் ஜனவரி மாதம் 20 முதல் பிப்ரவரி மாதம் 14 வரை நேரடியாக மேற்கொண்ட விசாரணைகளை தொடர்ந்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. 23 பக்கங்கள் கொண்ட ஐக்கிய நாடுகள் சபையின் அந்த விசேட அறிக்கையிலேயே இஸ்ரேலில் ஹமாஸ் மேற்கொண்ட பாலியல் ரீதியிலான குற்றங்கள் ஆதாரங்களுடன் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கடந்த வருடம் அக்டோபர் 7 ஹமாஸின் தாக்குதல்கள் இடம்பெற்ற காசாவை அண்டிய பகுதிகளான நஹல் உஸ் மிலிட்டரி பேஸ், ஹிபுட்ஸ் பேரி, தி நோவா மியூசிக்கல் ஃபெஸ்டிவல் சைட், ரோட் 232 போன்ற இடங்களிலேயே கொடுமையான பாலியல் வல்லுறவு சம்பவங்கள் இடம்பெற்றதாக ஐநாவின் அந்த சிறப்பு குழு தெரிவித்துள்ளது. கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 7 இஸ்ரேல் மீது ஹமாஸ் மேற்கொண்ட அதிரடி தாக்குதலில் 1200க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டதுடன் 253 பேர் காசாவுக்கு கடத்திச் செல்லப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஐநாவின் விசேட குழு வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில், அன்றைய தினம் ஹமாஸினால் காசாவுக்கு கடத்திச் செல்லப்பட்ட பெண்கள் பாலியல் ரீதியாக மிகவும் மோசமாக துன்புறுத்தப்பட்டதாகவும், பாலியல் ரீதியிலான சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும், பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும், அதாவது ரேப், செக்சுவலைஸ்ட் டார்ச்சர், செக்சுவலைஸ்ட் க்ரூவல், இன்ஹியூமன் அண்ட் டீக்ரேடிங் ட்ரீட்மெண்ட்டுக்கு நடைபெற்றதற்கான உறுதியான ஆதாரங்கள் தமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹமாஸ் மற்றும் ஹமாசுடன் இணைந்து இஸ்ரேலுக்குள் நுழைந்த ஆயுததாரிகளால் பல பெண்கள் கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும், பல பெண்கள் முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ நிர்மாணப்படுத்தப்பட்டு கைகள் பின்புறமாக கட்டப்பட்டு பாலியல் ரீதியிலாக மிக மோசமாக துன்புறுத்தப்பட்டு பின்னர் பல இடங்களில் சுடப்பட்டும் வெட்டப்பட்டும் கொல்லப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் ஹமாஸினால் அதிக கொடூரங்கள் புரியப்பட்ட இடமாக கூறப்படுகின்ற நோவா மியூசிக்கல் ஃபெஸ்டிவலில் தான் அதிக பாலியல் வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பல இளம் பெண்கள் அங்கு கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளானதற்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. பல பெண்கள் மரங்களிலும் விளக்கு கம்பங்களிலும் நிர்வாணமாக கட்டி வைக்கப்பட்டு பாலியல் ரீதியாக மிக மோசமாக துன்புறுத்தப்பட்டு அதன் பின்னர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். சில பெண்கள் பலரால் பாலியல் ரீதியாக மாறி மாறி வல்லுறவு புரியப்பட்டு அந்த வல்லுறவின் கொடுமை தாழாமல் இறந்துள்ளதாகவும் கூட மருத்துவ அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ரோட் 232 என்ற பெருவீதியிலும் ஏராளமான பாலியல் வல்லுறவுகள் நடைபெற்றுள்ளதாக சாட்சிகள் கூறியிருக்கின்றார்கள். அன்றைய தினம் ஹமாஸ் ஆயுததாரிகள் வெறுமனே இஸ்ரேலுக்குள் புகுந்து 1200க்கும் அதிகமானவர்களை படுகொலை செய்து 253 பேரை கடத்திச் சென்றிருக்கின்றார்கள் என்ற செய்திகளை கடந்து
அன்றைய தினம் ஏராளமான இஸ்ரேலிய பெண்கள் பாலியல் ரீதியாக சித்திரவதை செய்யப்பட்டு வல்லுறவு செய்யப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாகவே இருக்கின்றது. கிபூட்ஸ் பேரி என்கின்ற இடத்தில் ஒரு கர்ப்பிணி பெண் கொல்லப்படுவதற்கு முன்னர் அவளது கர்ப்பப்பை சிசுவுடன் சேர்த்து கத்தியால் குத்தி கிழிக்கப்பட்டதாக ஐநாவின் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல பெண்கள் கொல்லப்படுவதற்கு முன்னர் அவர்களது பிறப்புறுப்புகளுக்குள் வேறு பல பொருட்கள் செலுத்தப்பட்டு அவர்கள் துடிக்க துடிக்க சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாகவும் சாட்சிகள் கூறுகின்றன. இஸ்ரேலினுள் ஹமாஸ் ஏராளமான பாலியல் வல்லுறவு சம்பவங்களில் ஈடுபட்டதாக கூறப்பட்ட போதிலும் ஒரு சில சம்பவங்களை நிரூபிப்பதற்கான போதிய சாட்சியங்கள் தமது கரங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை என்றும் ஐநாவின் அந்த விசேட குழு தெரிவித்துள்ளது. பல பாலியல் வல்லுறவு சம்பவங்கள் அன்றைய தினம் ஹமாஸினால் ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேலின் நஹல் உஸ் ராணுவ தளத்திலும் கிடைக்கப்பெற்றதாகவும் கூறப்படுகின்றது. அன்றைய தினம் பாதிப்புக்குள்ளான பல்வேறு இடங்களுக்கு நேரடியாக விஜயம் மேற்கொண்டும் சம்பவங்களை நேரில் கண்ட சாட்சிகளுடன் உரையாடியும் மருத்துவ சான்றிதழ்கள், பிரேத பரிசோதனை அறிக்கைகள், வீடியோ ஆதாரங்கள் போன்றவற்றை ஆராய்ந்தும் ஐநாவின் அந்த விசேட குழு அந்த அறிக்கையை தயாரித்துள்ளது. இது இவ்வாறு இருக்க, பலஸ்தீனர்கள் மீது இஸ்ரேல் படையினர் புரிகின்ற பாலியல் ரீதியிலான துன்புறுத்தல்கள் பற்றியும் ஐநா தனது அந்த அறிக்கையில் எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. பலஸ்தீன அதிகார சபையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள மேற்கு கரை பிரதேசத்தில் வாழுகின்ற பலஸ்தீனர்களை இஸ்ரேலிய படையினரும் யூத குடியேறிகளும் பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வருவதாகவும் அங்கு கிடைக்கப்பெற்ற ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து ஐநாவின் அந்த விசேட குழு தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. பலஸ்தீன பெண்கள் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்படுகின்ற போது அல்லது விசாரிக்கப்படுகின்ற போது அல்லது தடுத்து வைக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அவர்கள் நிர்மாணப்படுத்தப்படுவதாகவும் உடற்பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படுவதாகவும் சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று மிரட்டப்படுவதாகவும் அந்த ஐநா அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் என்ன வேடிக்கை என்றால், சர்வதேச ஊடகங்கள் ஹமாஸின் அந்த கொடூரமான பாலியல் வல்லுறவு சம்பவங்களைத்தான் பெரிதுபடுத்தி தமது தலைப்புச் செய்திகளில் காவிச் செல்கின்றார்களே தவிர, பலஸ்தீன மக்கள் மீது இஸ்ரேல் படைகள் புரிவதாக கூறப்படுகின்ற அந்த பாலியல் துன்புறுத்தல்கள் பற்றி பெரிதாக கண்டுகொள்வதில்லை என்பதையும் இந்த இடத்தில் சுட்டிக் காண்பிக்க விரும்புகின்றேன். ஹமாஸ் இஸ்ரேலிய பெண்களுக்கு எதிராக மிக மோசமான பாலியல் வன்முறைகளில் ஈடுபட்டது பற்றி ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கை என்பது நிச்சயமாக பாரதூரமான விளைவுகளை நோக்கி உலகின் பார்வையை இட்டுச் செல்லும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஐநாவின் அந்த அறிக்கையை அடிப்படையாக வைத்து ஹமாஸ் அமைப்பை உலகின் ஒரு கொடூரமான அமைப்பாக சித்தரிக்கும் பரப்புரைகளை சர்வதேச ஊடகங்கள் கவனமாக முன்னெடுத்து, ஹமாஸ் அமைப்பு என்பது ஈவிரக்கமின்றி அழிக்கப்பட்டேயாக வேண்டிய ஒரு அமைப்பு என்பதான கருத்துருவாக்கத்தை மக்கள் மனங்களில் கவனமாக ஏற்படுத்திவிடும். IS அமைப்பு மேற்குலகினால் இரக்கமே இல்லாமல் அழிக்கப்பட்டு துடைத்தறியப்படுவதற்கு முன்னால் கிட்டத்தட்ட இப்படித்தான் செய்திகள் வெளியாகியிருந்தன உலக ஊடகங்களில். பாலியல் அடிமை முறை IS அமைப்பினால் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், முஸ்லீம் அல்லாதவர்களை பாலியல் வன்முறை புரிவதென்பது ஒருவித மத வழிபாடு என்பதாக கூறி IS ஆயுததாரிகள் நடந்து கொள்வதாகவும் சர்வதேச ஊடகங்களில் அந்த நேரங்களில் ஏராளமான செய்திகள் வெளியாகியிருந்தன. IS அமைப்பினரின் கட்டுப்பாட்டில் இருந்த பல நகரங்களிலும் அமைக்கப்பட்ட பாலியல் அடிமை சந்தைகள் ஊடகங்களில் காண்பிக்கப்பட்டன. 9 வயது சிறுமிகள் கூட அந்த பாலியல் சந்தைகளில் விற்கப்படுவது பற்றி ஊடகப் பரப்பில் நிறையவே பேசப்பட்டன. இதுபோன்ற செய்திகளை உலகம் அச்சத்துடன் பார்த்து, இந்த அநியாயங்கள் அகற்றப்பட வேண்டும், இதுபோன்ற அநியாயங்களை புரிகின்ற IS தீவிரவாதிகள் அழிக்கப்பட்டேயாக வேண்டும் என்ற மனவோட்டம் உலக மக்களின் மனங்களில் ஏற்பட்ட உடனேயே IS அமைப்பு வெற்றிகரமாக இரக்கமின்றி
அளிக்கப்பட்டது. உலக மக்களின் மனங்களில் கொடூரமான அமைப்பாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்த IS அமைப்பு அளிக்கப்படுவதை ஒரு வகையில் விரும்பிய உலக மக்கள் IS அமைப்புடன் சேர்த்து மேற்குலகாலும் ரஷ்யாவினாலும் கொல்லப்பட்ட சுமார் 50,000 சாதாரண பொதுமக்கள் பற்றி பேசவே இல்லை. IS என்கின்ற கொடூர அரக்கன் கொல்லப்படுகின்ற போது தவிர்க்க முடியாமல் ஏற்படுகின்ற ஒரு இழப்பாகத்தான் உலகம் பொதுமக்களின் இழப்புகளையும் உள்வாங்கி கண்டும் காணாமல் இருந்துவிடும். இது ஒரு வகையிலான உளவியல். ஹமாஸ் விடயத்திலும் அப்படித்தான் காய்கள் நகர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஹமாஸ் ஒரு கொடூர அரக்கனாக அடுத்து வருகின்ற நாட்களில் மக்கள் மனங்களில் ஆழமாக பதியப்பட்டுவிடும். என்ன விலை கொடுத்தாவது ஹமாஸ் என்கின்ற கொடூர பாதகர்களுக்கு தண்டனை வழங்கியே ஆக வேண்டும் என்ற வைராக்கியம் மெதுவாக மக்கள் மனங்களில் ஏற்பட்டு அந்த வேகம் மறைவதற்கு முன்பாகவே காசாவில் பல காரியங்கள் நடந்து முடிந்துவிடும். காசாவில் ரஃபா பிராந்தியத்திற்குள் இறுதி யுத்தத்தை நகர்த்துவதற்கு இஸ்ரேலிய படைகள் தருணம் பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஐநாவின் இந்த விசேட அறிக்கை வெளிவந்தது என்பது நிச்சயமாக ஒரு பெரிய சமன்பாட்டை தீர்த்து வைக்கின்ற ஒரு சிறிய குறியீடாக இருக்குமோ என்றுதான் எண்ணத் தோன்றுகின்றது. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.